சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். விட்டுட்டு என்ன பண்றது? அதுக்காக தான் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தனா. இவ ஈஸ்வர கடத்தி சித்திரவதை பண்ணி கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணி இருக்கா. அதுக்கான தண்டனையை இவ அனுபவிச்சே ஆகணும். ஹலோ, நான் ஈஸ்வர் மாமாவை கடத்தல, அந்த நாராயணமூர்த்தி தான் கடத்தினான்னு எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்றது? நான் சொல்றது காதுல விழுதா இல்லையா? நீ பாட்டுக்கு சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க. விழுங்கா நான் சொல்றத கேட்டு விசாரணை பண்ண மாட்டியா? அருவி அருவி அருவி, கொஞ்சம் சும்மா இருமா. நீ பேச வேண்டாம், நான் பேசிக்கிறேன். வீரா, நான் அப்ப உனக்கு பண்ண உதவிய கொஞ்சமாச்சு நினைச்சு பாரு. அப்ப எனக்கு அருவி எதிரியா இருந்தா, அதனாலதான் நான் அவளையும் அவ குடும்பத்துல இருக்கிறவங்களையும் பழி வாங்கணும்னு முயற்சி பண்ணேன். ஆனா இப்போ அருவி ஏன் பொண்ணுங்கிறதுனால நான் அவளுக்கு ஆதரவா இருக்கேன். தயவு செஞ்சு நீ அவளுக்கு ஆதரவு கொடு வீரா. இங்க பாரு, நீ என்ன எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரேன். நீ உடனே விசாரணை பண்ணி அந்த நாராயணமூர்த்தி தான் கொலைகாரன்னு உறுதி செஞ்சு அவனை அரெஸ்ட் பண்ணு. பாரு சிவசங்கரி, நீ பழைய கதையெல்லாம் பேச வேணாம். அப்போ உன் கூட விசுவாசமா இருந்த வீரா வேற, இப்ப என் முன்னாடி நீ கூனி குறுகி நிக்கிறிய. நீ பாக்குற வீரா வேற. நீ எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கியோ அவ்வளவுக்கு அதிகமா நான் உனக்கு விசுவாசமா வேலை பார்த்திருக்கேன். ஆனா இப்போ இந்த அருவியை நான் சும்மா விடவே மாட்டேன். இவ உன் மகளாகவே இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. நான் என்னோட கணக்க முடிச்சாகணும். இங்க பாரு வீரா, நான் சொல்றத கேளு. கால வேணாலும் நான் விழறேன். இந்த கேஸ முறையா விசாரணை பண்ணு. என் பொண்ணு பழி வாங்கிடாத பிளீஸ், அவளை விட்டுரு. இந்த கேஸ் முடியற வரைக்கும் நான் வேணா அவளுக்கு பதிலா உள்ள இருக்கேன். தயவு செஞ்சு அவளை அனுப்பிடு. அம்மா, நீங்க எதுக்கு இவன் கால்ல எல்லாம் விழணும்? சட்டத்தை மதிக்காம அத பழி வாங்கணும்னு பயன்படுத்தினியோ? நீ எல்லாம் போலீஸே இல்ல, பொறுக்கி இவன். மா, இது பாருங்க, நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். ஈஸ்வர் மாமா கண்டிப்பா கண் முழிச்சு நான் எந்த தப்பும் செய்யலன்னு சொல்லுவாரு. அந்த நாராயணமூர்த்தி மாட்டதான் போறான். இந்த ஆளுக்கும் பிரச்சனை வரப்போகுது. பாத்தியாவும் பொண்ண உள்ள வச்சு அவ திமிர அடங்காம எவ்வளவு ஆணவமா பேசுறான். ஐயோ அருவி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. கொஞ்சம் அமைதியா இரு. நான் பேசி உன்னை வெளியிலேயே அனுப்பிடுறேன். வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு உள்ள இருக்க கூடாது அருவி. இங்க பாரு, நான் தான் உன்னை ஜெயில இருக்கும்போது வயித்துல சுமந்த. உன் குழந்தைய அப்படி ஆயிடக்கூடாது அருவி. எந்த சூழ்நிலையிலையும் நீ மட்டும் ஜெயிலுக்கு போயிடவே கூடாதுமா. அதுக்காக தான் நான் இவ்வளவு சொல்றேன். கொஞ்சம் எனக்காக பொறுமையாரு. வீரா வீரா, இதுக்கு மேல என் பொண்ணு உன்னை பத்தி பேசவே மாட்டா. நான் சொல்றது கேளு. என் பொண்ணை மன்னிச்சிரு, அவளை வெளியில அனுப்பி விட்டுரு. நீ வேலை இல்லாம இருந்தப்போ நீ எவ்வளவு சம்பளத்தை இழந்தியோ அவ்வளவு நான் உனக்கு கொடுக்கறேன். அவன்கிட்ட கெஞ்சாதீங்க. அவனே அனுப்பினாலும் நான் வெளியே வர மாட்டேன். அவனுக்கு பணம் கொடுக்கறதையோ எனக்கு பதிலா நீங்க உள்ள இருக்கிறதையோ என்னால ஏத்துக்க முடியாது. ஐயோ அருவி அருவி, நீ ஏன் நான் சொல்றத புரிஞ்சுக்காம அடம் பிடிச்சிட்டு இருக்க? உன் மேல கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்கம்மா. அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இரு அருவி. வீரா கிட்ட நான் பேசுறேன். என்ன பேச போறீங்க நீங்க? எனக்காக நீங்க எவன்கிட்டயும் பேச வேண்டாம். இது பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. ஈஸ்வர் மாமா நடந்ததை சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இவங்க யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. அப்ப இவனை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. சும்மா கத்தாத. உங்க அம்மா மாதிரி நீ என் காலில் விழுந்து காதருவா. உன்னை வெளியே விடலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப தான் துள்ளிக்கிட்டு இருக்க. அது சரி, ஈஸ்வர் ஏதோ திரும்ப ஞாபகத்தோட வந்து உன்னை காப்பாத்துவான், உண்மையை சொல்லுவான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிய. அந்த ஈஸ்வர் பலமா அடிபட்டு கிடக்குறான்னு தெரியுமில்ல. அவன் கண்டிப்பா பொழைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நீ இந்த கொலை கேஸ்ல உள்ள போறது உறுதி. நான் இந்த ஸ்டேஷனுக்கு எதுக்கு வந்தனோ அந்த வேலை ஈஸியா முடிய போகுது. கிரக நிலை எனக்கு சாதகமா இருக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான்
இவ்வளவு சீக்கிரமா நான் நினைச்ச காரியம் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. வீரா, நான் சொல்றத கேளு, ஏன் பொண்ணை விட்டுரு. ஏய், என்ன பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? விரட்டி விடுமா வெளியே. வெளியே போம்மா. நான் சொல்றத கேளு. மா, தொழில் வாங்க, வருது. விடு, வீரா, வாங்க. சொல்றத கேளு. விடு, வீரா.